வணக்கம் வணக்கம். ஹாய் காய்ஸ். நான் ஃபைனலி சிங்கப்பூர் மண்ணில் காலடி எடுத்து வச்சுட்டேன். எங்கள் நைனா இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் வந்திருக்காரு. அவரை தொடர்ந்து நான் இரண்டாவதாக வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனைனா, இப்போது என்கிட்ட சிங்கப்பூர் கரன்சி எதுவுமே கிடையாது. என்னோடய கார்டு இங்கே அக்செப்ட் ஆகுமான்னு தெரில. அதனால் சோத்துக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்கேன். தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எஸ், தட்ஸ் த பிளான் பண்ணோம். பை கைஸ். இங்கே சிங்கப்பூர் டெர்மினல் 1ல் இங்கே ஒரு கேக்டஸ் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்து விழுந்துடக்கூடாது. மேலே கைண்ட் ஆஃப் ஷாப்ஸ் அதே இதில் அந்த முள்ளெல்லாம் இருக்குது. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே கேக்டஸ் தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உட்கார்றதுக்கும் இங்கே சேர் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஹேவ் அ லுக். Finally, I'm here in Bali. Well, I don't know what to expect, but இங்கே நிறைய டாக்ஸி சர்வீஸ், அப்புறம் அந்த சிம் கார்டு, மணி எக்ஸ்சேஞ்ச் அவங்களாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் நான் வந்து ஜஸ்ட் ஹோட்டல் மட்டும் எங்கே இருக்குன்னு எனக்கு டைரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ they just directed me to the hotel. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு, ஸோ அது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே there is like you need not enter the check-in area. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு எலிவேட்டர் மாதிரி இருக்குது. அங்கேருந்து நம்ம போக வேண்டியது. I'll just show you. நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து இதுதான் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் போகிறது. அப்படியே போயிட்டு இதுதான் வெளியில் போகிறது. என்னோடய டவல் இருக்குது. எனக்கு ஒரு டாய்லெட் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர். நம்பர் 401. ஸோ இங்கே நம்ம ட்ராலியை ஜஸ்ட் டெம்பரரியாக வச்சுக்கலாம். சின்ன ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒரு கடை. அவங்க நிறைய பேர் லோக்கல் பீப்புளெலாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ ஐ திங்க் மேபி நல்ல பாப்புலரான கடையாக இருக்கும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. அப்புறம் தான் அவன்கிட்ட போய், எனக்கு தெரில அவன் லாங்குவேஜில் என்ன ஐட்டம்னு தெரில. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான். எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அப்புறம் அந்த மெனுவை நான் பார்த்தேன். ஸோ மெனுவில் நான் கேட்டேன், இந்த ஐட்டம் வந்து மெனுவில் என்ன பேர் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து மீ ஐஎம் பியாஷா அப்படின்னு சொன்னான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மீ ஐஎம் பியாஷா. ஸோ மை ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் மீ ஐஎம் பியாஷா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தான். போயிட்டே இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சூப் அந்த உமாமி சொல்லுவாங்கல்ல, அந்த உமாமி மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வெரி நைஸ். ஹலோ, குட் மார்னிங். இப்போ தான் எழுந்திரிச்சேன். இப்போது பாலியில் டைம் வந்து 8:15 ஆகுது. ஆனால் எங்கள் ஊரில் டைமு 5:45. அந்த கரெக்டான டைம் தான் எழுந்திரிச்சிருக்கேன். இந்த ஊருக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கேன். மார்னிங் மக்களே, வணக்கம் பிரதர். நான் இப்போது ஏர்போர்ட் நான் ஸ்டே பண்ணிக்கிற இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கிறேன். டே டைமில் இந்த ஊர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட் ஐ மீன் லைக் நிறைய பேர்
லைக் லிட்ரலி செயின் ஸ்மோக்கர்ஸாக இருக்காங்க. அப்புறம் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்த உடனே எல்லா மக்களும் நின்றுக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. டாக்ஸி இங்கே எப்படி நம்ம ஊரில் வந்துட்டு ரேப்பிடோ இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வந்து கிராப்னு ஒரு ஆப் இருக்குது, கோஜெக்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்பில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த சர்க்கிள் கைன்னு ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் இது வாங்கிக்கிறேன். நான் ஐஸ் டீ இங்கே ஒன்று செமையாக இருக்குது, அந்த ஐஸ் டீ நான் வாங்கிட்டு கண்டினியூ வாக்கிங் ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட். ஊரை நல்லா இன்னோவா ஒன்று வந்துச்சு. ஊரெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறானுங்க. ஐ திங்க் த என்டையர் கண்ட்ரி ஷுட் பி லைக் திஸ். அதான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ஆவரேஜ் தான். கடையில் இது வாங்கினேன், ஃபேண்டா. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஃபேண்டா. நம்ம ஊரில் ஃபேண்டானாலே ஆரஞ்சு ஃப்ளேவர் தானே, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி நாய்க்குட்டி சத்தம் வைக்கணும் சொல்லி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபேண்டா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். கர்ம ஊராடாது. இது ஏதோ அந்த காஃப் சிரப்பில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல. ஐயோ தெரியாமல் இது வாங்கிட்டேனே. நேற்றுக்கு மாதிரியே அந்த ஐஸ் டீ வாங்கியிருக்கணும். ஐயோ கன்றாவியாக இருக்கே. சரி விட்டு, லெசன் லேர்ன்ட். இந்த ஊரில் இப்படி இந்த மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணிட்டு அந்த வாழை இலைன்னு தான் இப்போ இது மாதிரி தூபம் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. இது என்னென்னு கரெக்டாக தெரில. நம்ம காக்காக்கெலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைக்கிறேன். ஓகே, அப்படியே கேரளாவோட ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குது, நல்லா தான் இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இந்த வடிகால் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, மைலோ நாட் வெரி பேட். நல்லா இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மில்க் இருந்துச்சா நல்லா இருக்கும். இந்த கடையில் வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்டு அப்புறம் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷில் ஆட் ஆன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் எதுன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கடைசி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து. ஆனால் செம்ம ரேட்டிங்காக இருக்குது ஒரு கடைக்கு. Finally the day, I'm waiting on my gate to board the flight to Bali, and in a couple of hours I'll be seeing Ruben, so I'm super excited. Yeah, we'll keep you guys updated. Yale! So we're finally reunited. We got our sim from Bali, and now we are heading to a lunch place, and then to the villa. That's really nice. Strong. Nice. Yeah, very nice. It's like very, he's on Sonamari, it's very smooth. Nice. Ability to be. That's the end for day 1. Make sure to like, share and subscribe, and keep watching because we have an exciting Bali safari coming up on our next video. Thank you.